தமிழ் சினிமாவின் முன்னணி ஹீரோக்களில் மிகவும் பிரபலமானவர் கார்த்தி. பொன்னியின் செல்வன் 2, ஜப்பான் போன்ற படங்களை கைவசம் வைத்துள்ள நடிகர் கார்த்தி அடுத்ததாக நடிக்கவுள்ள படம் குறித்த தகவல் வெளியாகியுள்ளது. அந்த படத்திற்கு ஜல்லிக்கட்டு என்று பெயரிடப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. நடிகர் கார்த்திக்கு 2022ஆம் ஆண்டு மிகவும் சக்சஸ்ஃபுல்லான ஆண்டாக அமைந்தது. கடந்த ஆண்டு இவர் நடிப்பில் வெளியான விருமன், பொன்னியின் செல்வன் மற்றும் சர்தார் ஆகிய 3 படங்களும் பிளாக்பஸ்டர் ஹிட் ஆகின. இதில் பொன்னியின் செல்வன் ரூபாய் 500 கோடிக்கு மேலும், சர்தார் ரூபாய் 100 கோடிக்கு மேலும் வசூல் ஈட்டி பாக்ஸ் ஆபீஸில் சாதனை படைத்தன. இந்த வருடம் அவர் நடிப்பில் முதலாவதாக ரிலீஸ் ஆகஸ்ட் உள்ள திரைப்படம் பொன்னியின் செல்வன் 2ஆம் பாகம். இப்படம் வருகிற ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி ரிலீஸ் ஆக உள்ளது. இதன் ரிலீஸுக்கு இன்னும் 100 நாட்களே எஞ்சியுள்ளது. இதற்கு அடுத்தபடியாக ராஜமுருகன் இயக்கும் ஜப்பான் திரைப்படத்தில் நடித்து வருகிறார் கார்த்தி. அவருக்கு ஜோடியாக அனு இம்மானுவேல் நடித்து வருகிறார். இப்படத்தின் ஷூட்டிங் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் கார்த்தி அடுத்ததாக நடிக்கவுள்ள படம் குறித்த தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி அவரின் அடுத்த படத்தை இயக்குனர் பிரேம்குமார் இயக்க உள்ளாராம். இவர் தமிழில் விஜய் சேதுபதி, திரிஷா நடிப்பில் வெளியாகி பிளாக்பஸ்டர் ஹிட் ஆன 96 படத்தை இயக்கியவர் ஆவார். அப்படத்துக்கு பின் அதன் தெலுங்கு ரீமேக்கை இயக்கிய பிரேம்குமார் தற்போது நடிகர் கார்த்தி உடன் முதன்முறையாக கூட்டணி அமைத்துள்ளார். சூர்யாவின் டுடி என்டர்டெயின்மெண்ட் நிறுவனம் தயாரிக்கும் இந்த படத்திற்கு ஜல்லிக்கட்டு என்று பெயரிடப்பட்டுள்ளதாகவும், காளை சண்டையை மையமாக வைத்து இந்த படம் உருவாக இருப்பதாகவும் கூறப்படுகிறது. ஏற்கனவே கார்த்தியின் அண்ணன் சூர்யா வெற்றிமாறன் இயக்கத்தில் வாடிவாசல் எனும் ஜல்லிக்கட்டு சம்பந்தமான கதையில் நடிக்க கமிட் ஆகியுள்ளார். இந்த நிலையில் கார்த்தி ஜல்லிக்கட்டு என்கிற தலைப்புடன் களமிறங்கியுள்ளதால் இப்படத்திற்கும் எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. கார்த்தியின் அடுத்த படம் மணிரத்னத்தின் பொன்னியின் செல்வன் 2 ஏப்ரல் 28ஆம் தேதி வெளியாகிறது.